சட்டத்தின் பார்வையில அது இனாமாக குடுக்கப்பட்டதா இல்லையா? இனாம் குலத்தூர்ன்னு சில ஊர்களுக்கு பேரே இருக்கிறது. அந்த ஊரையே இனாமா குடுப்பாங்க. அந்த ஊர்ல வந்து முஸ்லிம்களுக்கு கூட இனாமா குடுத்த ஊர்ல இந்துக்கள் வசிப்பாங்க. ஏன் வசிக்கிறாங்கன்னு கேட்டா, இவங்க அத பேணுதல் இல்லாம பாதுகாக்காம, ஏனோ தானோன்னு விட்டுருவாங்க. சும்மா கிடக்கிற ஊர் தானேன்னு போய் யாராவது குடியிருந்துக்கிருவாங்க. கொஞ்ச நாள் குடியிருந்துட்டு என்ன செய்யலாம்ன்னு கேட்டா, நான் 10 வருஷமா குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் அ வக்கீல்ட்ட, தாசில்தார்ட்ட, கலெக்டர்ட்ட முறையிட்டு பட்டா வாங்குவாங்க. ஆனால் அந்த தாசில்தார் அவங்கலாம் எத கவனிக்கணும் என்று கேட்டால், இது யாருடைய சொத்து? அரசு சொத்தா இருந்தா அது குடுக்கணும். அரசு சொத்துல இருந்து இந்த மங்கம்மாள் வந்து மானியமா, இனாமா குடுத்த பிறகு மாறிருச்சு. அரசு சொத்தா இருந்தா தான் நீங்க பட்டா போட்டு குடுக்கலாம் ஒரு கலெக்டர். தாசில்தார் வந்து ஒரு பத்திரப்பதிவு ஆபீஸ்ல வந்து பத்திரம் போட்டு குடுக்க முடியும். அப்ப ராணி மங்கம்மாள் காலத்துல அரசு சொத்தா இருந்தது, அரசிடமிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு மத நிறுவனத்திற்கு, முஸ்லீம் நிறுவனத்திற்கு கோயில்கள் இப்படி குடுத்திருக்கிறாங்க. கோயில்களுக்கு இனாமா குடுப்பாங்க. அதுக்கு இந்த ஆதாரம் தான் இருக்கும்.